சிம்ம சொப்பனமாக புரட்சி தலைவியில் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான என் தருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழக வாக்காளர் பெருமக்கள், காரைக்குடி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. இது மக்களுக்கு முக்கியமான தேர்தல்னு நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகளை விட மக்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக மக்களுக்காக எதையும் செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஏழை மக்களை சுத்தமா கவனிக்கல. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க வேண்டிய புத்தகங்களோ லேப்டாப்போ சைக்கிளோ எதுவும் கொடுக்கல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. தென்பகுதி மக்களுக்கு நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று வாக்குறுதியில் போன முறை சொல்லி வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்று வரை அதை செய்யவில்லை. இப்பொழுது திரும்ப வாக்குறுதி கொடுத்து 525 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கொடுத்ததுல ஒரு 50 கூட முழுசா முடிக்கல அவங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா அதே சமயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடியை கடன் வாங்கி எந்தவித வேலையும் செய்யாமல் கிராமப்புறங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கல, ரோடு போடல, கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தல, பாதாள சாக்கடை திட்டம் செய்யறேன் நாங்க செய்யல. இந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்படுற எதையும் செய்யல. நல்ல குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதையும் செய்யல. அப்புறம் என்னதான் செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா 12 லட்சம் கோடி மட்டும் வாங்கியாச்சு. இன்னும் திரும்ப அவங்கள ஆட்சிக்கு வரவிட்டா இன்னும் 10 லட்சம் 12 லட்சம் கடனை நான் வாங்கி மக்களை ரோட்ல நிறுத்துறத தவிர வேற வழியே இல்லை. இப்பவே ஒவ்வொருத்தர் தலையில 2 லட்சம் ரூபாய் கடன் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனோட தான் ஒவ்வொரு வீட்லயும் குழந்தை பிறக்குது. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்த நிலைமையை பார்த்துதான் நான் யோசனை பண்ணேன், இது சரிபட்டு வராது, இதுல இருந்து மக்களை காப்பாத்தி ஆகுற தருணம் இதுதான் அப்படிங்கறத முடிவு பண்ணி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு நிக்கிறேன். இதுதான் உண்மை. அதாவது கொஞ்சம் நஞ்சம் அனுபவம் இருந்தாலும் சரிங்களா, அது எதுவுமே உங்களுக்கு இல்லை. அதனால மக்கள்கிட்ட நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எப்படியாவது இந்த தேர்தலில் இவங்களையும் சரி எதிரியும் சரி துரோகிகளையும் சரி நீங்க ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சாதான் மக்கள் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இந்த காரைக்குடி அருகே புதூர் வருவாய் கிராமத்தில் உள்ள எஸ்ஆர் பட்டினம் நாகவயல் கிராமங்களைச் சேர்ந்த சமூக காடுகளை அங்குள்ள மக்களிடம் கருத்து கேட்காமலேயே திமுக அரசு தன்னிச்சையாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகளாக மாற்றிவிட்டதால் ஆடு மாடுகள் மேய்ச்சல், சாலை மின்சாரம் போன்ற பணிகளை செய்யாமல் தடைபடுவதாகவும், மேலும் அப்பகுதியில் ஆலயத்திற்கு செல்வதற்கு வசதிகள் ஏற்படுத்த முடியாமல் கிராம மக்கள் அவதிப்படுகின்றனர். காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை. இது தமிழ்நாடு முழுவதும்
இந்த பற்றாக்குறை இருக்கு. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதனால இங்க உள்ள நோயாளிகளை மதுரைக்கு அனுப்ப வேண்டிய அவல நிலை உள்ளது. காரைக்குடியை மாநகராட்சியாக தரம் உயர்த்திய நிலையில் அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் இன்னும் ஏற்படுத்தவில்லை. காரைக்குடி மாநகரின் குடியிருப்பு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக இணைப்பு கொடுக்க ரூ.15,000 முதல் 25,000 வரை கட்டண கொள்ளை வேற நடைபெறுவதாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். சங்கராபுரம், இலுப்பக்குடி, அரியக்குடி, மாடகிரி போன்ற ஊராட்சி பகுதியில் புதிய வரி போடுகின்றனர். வரி விதிப்பால் அங்கு நடைபெறும் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் ஐடி பார்க் அமைத்தும் அங்க உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாத நிலை. குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சம்பவூட்டு பகுதியில் ஆக்கிரமித்துள்ள திமுகவினரை அப்புறப்படுத்தி இப்பகுதியை பாதுகாக்க வேண்டும் என இங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அம்மா அவர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் இணைப்புகள் திமுக அரசால் போதுமான அளவில் வழங்கப்படவில்லை. சாக்கோட்டை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி அதிகம் உள்ள நிலையில் மல்லிகைப்பூ பதப்படுத்தும் நிலையங்கள் ஏற்படுத்த கோரிக்கை. இதெல்லாம் இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. அதே போல போன முறை வாக்குறுதி கொடுத்ததுல 442வது வாக்குறுதி திமுக கொடுத்தது திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோன்னு சொன்னாங்க. இவங்க நித்தம் மத்திய அரசோட சண்டை போடுறது மட்டும்தான் திமுக பண்ணுது, அரசியல் பண்ணுது. ஆனா மக்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறறதுக்கு அவங்களால முடியல. பொதுவா ரயில்வே திட்டங்கள் தமிழக அரசு மட்டும் பண்ண முடியாது, அது மத்திய அரசுடைய கையில இருக்கு, அவங்க தான் செய்ய முடியும். ஆனா அதை செய்யறதுக்கு இவங்க யாரும் போய் கேட்கல, சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எல்லாம் அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் நடக்கும். தமிழகத்தில் உள்ள நாம் நிற்கும் தொகுதிகளில் நீங்க நம்மை வெற்றி பெற வைத்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக காளிமுத்து அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, வெற்றி நமதே, நாளை நமதே. புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.